ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் 2 தான் பார்க்க போகிறோம். சரி, ஐஸ்கிரீம் 1 ஆல்ரெடி போட்டிருப்பேன், அதை போய் பார்த்துருங்க. ஏன்னா 1 பார்த்தா தான் 2 புரியும். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுட்டு கூட நீங்கள் பார்க்கலாம். சரி, ஓகே. நான் பார்த்தீங்கன்னா வேறு வீடியோ போடலான்னு தான் இருந்தேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதாங்க அந்த ஹவுஸ் ஆஃப் ஸ்லெண்டினா போடலான்னு நினச்சேன். அது பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன ஐஸ்கிரீம் 2 இருக்குல்ல அப்படின்னு நினச்சிட்டு ஐஸ்கிரீம் 2 போட்டேன். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, வாய்ஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா என்னமோ ராடு தலையன் ஹாய்ஜு விளாட வரையான்னு கேட்குறா. சீக்ரெட் லேயரில் அப்படிங்கிறா. ஓகே, எல்லாம் ஒன்றை வச்சுதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறா. என் அண்ணனும் அங்கே தான் இருக்கான், உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராடு தலையை பார்த்தீங்கன்னா கக்கி போடுறான் அவளை. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரிஸ் வரும், அதெல்லாம் நான் சொல்லலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேபிள் நன் 1 இருக்குல்ல, அதில் அந்த பேராஷூட் எஸ்கேப் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். சரி, நான் ஆல்ரெடி விளாண்டுட்டேன். நீங்கள் அந்த இதுக்குள்ளே மறைஞ்சால் தான் தெரியும் உங்களுக்கு. ஓகே, எடுத்தோடனே ஸ்டாலுக்கு போயிட வேண்டியதான். ஸ்டாலுக்கு போய்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம அங்கே ஒரு கேண்டில் எடுக்கணும். ஸோ 1லேயும் ஸ்டாலுக்கு போய்ட்டு 2லேயும் ஸ்டாலுக்கு தான் போகிறோம். ஓகே, என்னமோ கட்சின்னு வருது. ஓகே, மார்ச் 1954 அந்த காலம். சரி, எனக்கு தெரியல, எனக்கு புரியல ஏன் என்னை எல்லோரும் வித்தியாசமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறான். இவன் யாருன்னு தெரில. ஆக்சுவலி நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், ஆனால் நான் ரொம்ப குண்டாக இருக்கேன். அப்புறம் அங்கே ஒரு பையன் திரும்பி சொல்கிறான், உங்கள் அப்பாவால் தான் நீ ரொம்ப குண்டாயிட்ட அப்படின்னு சொன்னால் எல்லோரும் பார்த்தீங்கன்னா சப்பி குண்டேன் காசு கலாய்க்கிறாங்க. இது யாருன்னு நினைக்கிறீங்கன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா ராட் சுலீவியன், ராடு தலையன் தான் பாருங்கள், பார்த்துட்டான். இருங்க, இதெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் பயந்தான் நம்ம கெத்து என்ன ஆகிறது எங்க. ஓகே, ராடு தலையன் வேறு பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன வேலை தான், ஆனால் இந்த நாய் துரத்திக்கிட்டே இருப்பான், அப்போ எரிச்சலாகும். ராடு தலையன் உடனே இதெல்லாம் பழையதெல்லாம் கொல்லலாம், இதெல்லாம் கொல்லவும் முடியாது இந்த நாயை. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம சினிமா போகணும். சினிமாவுக்கு போய் படம் பார்க்க போறியாடா அப்படின்னு கேட்காதீங்க. சினிமாவுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான வேலை பண்ணணும். அதை பார்த்தீங்கன்னா 2 பொருள் நமக்கு தேவை. இதுக்குள்ளே நம்ம சர்ச் பண்ணிப்போம். அப்போ செம்மையாக யூஸ்ஃபுல்லான பொருளுங்க, அது ரொம்ப வேணுங்க அது. ஓகே, அதுக்குள்ளே போட்டுப்போம். ஐயோ என்னத்துக்கு செத்துருப்பேன் அந்த நாய்கிட்ட. டக்குன்னு இங்கே தான் இந்த கார் டிக்கீஸ் எல்லாம் நான் செக் பண்ணணும். இந்த ரெட் கலர் காரில் தான் என் ஃப்ரெண்ட்டு இருக்கும். அப்பா, சென்ட்டு கிடச்சிருச்சு. நாய் இந்த நாய் ஒருத்தன். ராடு தலை ஏன்டா துரத்திக்கிட்டே இருக்காட சனியனே. ராடு சனியன் மண்டை உடஞ்சி மூளையும் உடஞ்சிருச்சு, மண்டை உடையாமல். வாடா சனியன், பாருங்களேன் அவன் எப்படி கேட் வாக் நடக்கிறாங்க, வித்தியாசமாக நடக்க வேண்டியது. சரி, அடுத்து எங்கே போகணும்? சர்க்கஸ் தானே, தெரில. ஓகே, இங்கே ஏதாவது நம்ம ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு மேலேண்ணா நம்ம இப்போ எங்கே போகணும் தெரியுமா? எப்படி வரோம் பாருங்க, குனிஞ்சுக்கிட்டு. ராடுத்தலை பாருங்களேன், அந்த பெரிய ட்ரக்கில் நன்கோலாவா. இதில் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு, ஈவில் நன்னோட ரெஃபரன்ஸு. ஓகே, இப்போ நம்ம எங்கே போகணுன்னா சர்க்கஸ் தான் போகணும். சர்க்கஸ் போயிட்டு என்னடா பண்ண போகிறேன், சர்க்கஸ் ஆட போறியா அப்படின்னு கேட்காதீங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கஷ்டங்க. இதில் எங்கே இருக்குன்னே சொல்ல முடியாது. இன்னும் கிளக்கு இருந்தால் இதிலே கிடச்சிரும். அந்த டிக்கெட் ஒன்று கண்டுபிடிக்கணும் இதுக்கு தான். ஐயோ, இவன் ஒருத்தன் ஆடு நாய் ஒருத்தன் கடுப்பாகுங்க அந்த நாயை பார்த்தாவே. சி, எரிச்சலாகும் பார்த்தாவே. சும்மா இங்கே நம்ம தேடிக்கிட்டு இருப்போம், கரெக்டாக பின்னாடி நம்ம தேடி நம்ம பார்க்க முடியாதுல்ல, கரெக்டாக கக்கி போடுவான் நாய். எங்கே இருக்கான்னு வேறு தெரில, தான் பயமே. கடவுளே, இது கிடச்சிடணும்.
எல்லாம் தேடிக்கிட்டு நமக்கு கடைசியாக கிடைக்கும். என்னடா இதுலேயும் இல்லை, இப்போ எங்கடா போய் தேடுறது? இங்கே தான் இருக்குமா? இந்த அங்கே ஒன்று இருக்குது. இது மாதிரி எத்தனை இருக்குது எப்போ? எங்கேயாவது வச்சுருந்தாங்கன்னா அவ்வளோதான். ஸ்டார்டிங்லேயே கிடச்சிடும் அவங்களுக்கெல்லாம். புதுசாக ஏற்றுனீங்கன்னா நான் வந்து விளாண்டுட்டே இருப்பேன் இது ஏற்றிட்டு. ரொம்ப நாளாக என்னோடதுலேயே கிடக்குதுங்க அது. அப்போ கிடச்சிருச்சு எப்படியோ. ஓகே, இந்த டிக்கெட் இருந்தால் தான் உள்ளே விடுவாங்க. ஓகே, இதான் அந்த சீக்ரெட் லேயர். இப்போ நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பொருள், இந்த பர்ஃப்யூம் எடுத்து அங்கே ஒருத்தன் உட்காந்துருப்பான், வந்துட்டு தரணும். இந்த இங்கே இருக்கான் பாருங்க, மைக்கு. வாட்ஸ்அப் ஜெயிங்கிறான். ஓகே, நான் வந்து நல்ல ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்கேன், நீ எனக்கு எதாவது நல்லதாக இருந்தீங்கன்னா நான் அந்த பொருளை தந்துடுவேன் அப்படிங்கும்போது நம்ம இந்த பர்ஃப்யூம் தரணும். ஓகே, என்னடா அது டோர் ஹேண்டில் மாதிரி இருக்குது. அந்த டோர் பிடிச்சிருப்போம்ல அது மாதிரியே இருக்குது. ஓகே, இப்போ வேறு என்ன நமக்கு தேவைங்க? மேலே போகணும். மேலே போயிட்டு ஒரு ஹேங்கர் மாதிரி இருக்கும், அங்கே போயிட்டு இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இதை எடுத்து இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம மேலே போய்ப்போம். இங்கே இருப்போங்க இந்த அடுத்தலைய. இங்கே ஏன் வரானே சொல்ல முடியாது. இந்த கேட் ஃபுட்டு இது நமக்கு இப்போ தேவையில்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தேவை. ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சிடுவோம். இந்த நாய் போய் வர வந்துக்கிட்டே இருப்போம். இங்கே தான் என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. சவுண்டு மட்டும் வெளியே கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா என் மைக்கில் சார்ஜ் இல்லை. ஓஹோ, நிற்கிறோம், பரவாயில்ல, நம்ம மேலே போயிடறோம் டக்குன்ட்டு. பாருங்கள் எப்படி நிற்கிறோன்ட்டு நாய். கரெக்டாக இந்த ஓட்டமாக இருக்குல்ல, அங்கே குச்சிட்டிங்கன்னா நம்ம உள்ளே போயிடலாம். ஆட்டோமேட்டிக் திறந்து விட்டு இந்த நாய் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வர வச்சிரும். என்னடா உள்ளே போகல அப்பா. ஐயோ, இது என்னன்னு தெரியுமா? சாக்கடைங்க. சி, அவ்வளோ இதுக்கு மேலே முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே போயிட்டு அப்புறம் அங்கே ஒரு கேட் இருக்கும், அங்கே அதையும் ஓப்பன் பண்ணிடணும். ஓகே, இதை ஓப்பன் பண்ணோடனே டக்கு டக்கு மேலே இருங்க, ஏன்னா இந்த ராட் சொல்லி என்ன ஆகி வந்துடுவான். ராடு தலையா, டக்குன்னு இதை ஓப்பன் பண்ணணும். இதனால் இது உள்ளே க்ளோஸ் ஆகிருக்கனால நம்மளால் வெளியேருந்து ஓப்பன் பண்ண முடியாது. அதனால் ஓகே, இப்போ நம்ம என்ன எடுக்கணும்னா, நம்ம வந்து கார்லேருந்து டூல் பாக்ஸ்லேருந்து எடுத்தோம்ல ஒரு பொருள், அதாங்க அது ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி இருக்குமே, பேரே வாயில் நுழையாது. ஆலன் விரிஞ்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டு, ஐயோ எனக்கு இதாங்க கடுப்பாகுமே. கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோமோ பின்னாடி வந்து கக்கிடுவோம் அந்த இடத்துல மட்டும். டக்கு டக்குன்னு நம்ம போயிட்டு அங்கே ஓகே இந்த இடத்துல ஸ்க்ரூஸ் எல்லாம் கழட்டி விட்டு ஃபஸ்ட் ஸ்க்ரூவை கழட்டி விட்டுக்கோங்க. லைட்டாக சவுண்ட் வச்சுக்கிறேன். ஓகே, எனக்கு சுத்தமாக சவுண்டு கேட்கல எதுவுமே, அவன் வரதும் தெரியாது. ஓகே, இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போய் வேனில் போட்டு வந்துடலாம். ஓகே இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கேஸுங்கிற பாருங்கள், இதுக்குள்ளே போயிட்டு இருங்க. கேட் ஃபுட் வேணும், மறந்தே போயிட்டேன். இதில் அடுத்த தலைவர் எங்கே இருக்கான்னு தெரியல, பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவன் வர அங்கே இருந்தாலும் அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. டக்குனு ஃபுட் எடுத்துட்றா, ஓடு 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 ஓடு. அப்பா வந்தாச்சு. ஓகே இது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ஃபோன் இருக்குல்ல, இங்கே அந்த சிமெண்ட்ரியா அது போனால் புதைக்கிற இடம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கல்லறை. ஐயோ, இங்கே தான் அந்த பூனை இருக்கும். இல்லை இங்கே இல்லை, இங்கடா பூனை பேர் எங்கே இருக்கும் மறந்துடுச்சு. இங்கே இல்லைங்க. ஐயோ, இவன் ஒருத்தன் எங்கே இருப்பான்னு தெரில. இது போயிட்டு இங்கேங்க. இப்போ அந்த பூனை வரும் பாருங்க, இந்த கருப்பு கலரில் நல்லா இருக்குல்ல, அழகாக இருக்குல்ல பூனை. ஐய் டக்குன்னு அந்த பூனையை எடுத்துன்னு, அந்த பூனை எதுக்கு எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு போகணும். அவன் ஒருத்தன் சவுண்டு போட்டுக்கிட்டே வரான். அவன் மேலே ஏதோ ஸ்பீக்கரை வச்சு நடக்கிறான்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு. அவன் பக்கத்தில் வந்தாவே ஒரு மாதிரி சவுண்டு கேட்குட்டேன், டீன் டீன் டோன் டோன் டீன் 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 அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. ஓகே, இந்த அலாம் கிளாக் தான் இதில் எடுத்துக்கணும்.
ஃபஸ்ட்டு இதுதான் முக்கியமான பொருள். இன்னொரு முக்கியமான பொருள்னால் இதுதான். அப்புறமேட்டு எங்கடா போகணும் இப்போ? சிமெண்ட்ரி தான் போகணும். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் அதை இங்கே பண்ணணும். இது என்னடா ஆடு அப்பா. இதில் பார்த்தீங்கன்னா ராடும் அந்த குண்டு பையனும் இருக்காங்க. ஓகே, ஏன்டா அழுவுற சின்ன பையன் அப்படிங்கிறான். எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, அதனால் அழுவுறேன். பரவாயில்ல, நீ கவலைப்படாத. நீ மட்டும் தான் குண்டா இருக்கேன்னு நினைக்கிறியா? எல்லோரும் குண்டாக தான் இருக்காங்க. நீ கவலைப்படாத, அவங்க நம்ம என்றைக்காவது பழி வாங்கலாம், அவங்கள ஒரு நாள் பழி வாங்குறோம் அவங்கள அப்படிங்கிறான். ஓகே ஓகே, ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணுவேன். எல்லாம் என்னை வந்து கிண்டல் பண்ணுறாங்க அப்படிங்கிறான். என்னடா சாபி சப்பிங்கிறாங்க. ஓகே, சப்பிங்கிறாங்க. ஓகே, எல்லாரையும் நான் வெறுக்கிறேன் அப்படிங்கிறான். அதுக்கு இந்த ராடு தலையை சிரிக்கிறான். ஒருவேளை 2 பேரும் ஒரே ஆள் தாங்க. ராடு சின்ன வயசில் பெரிய ராடு பேசுகிறான். ஓகே, கரெக்டு. பாருங்களேன், மூஞ்சியை பாருங்களேன். என்ன ஏதோ ஹார்ட் மாதிரி காட்டுறாங்க. ஹார்ட் தானே அது. எல்லாம் நான் ஃபாதர்கிட்ட நான் ஹெல்ப் கேட்க போகிறேன். எங்கள் அப்பாட்ட ஹெல்ப் கேட்க போகிறேன். யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நீ ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. நீ யாரையும் கஷ்டப்பட, நீ பெருசாகி வந்து ஐஸ்கிரீம் மேக்கர் ஆயிரு. அப்போ தான் நீ வந்து ஒரு எல்லாத்தையும் நீ குண்டான மாதிரியே எல்லாத்தையும் குண்டாக்க வைக்க முடியும் அப்படிங்கிறான். ஓகே, நான் ஹார்ட்டு சுருங்கிருச்சு. ஓகே வேணாங்க, எப்படி சிரிக்கிறான். எப்படி சிரிக்கிறான் நம்ம வித்தியாசமா. பார்த்தீங்கன்னா கேண்டில் எடுத்துக்கணும். கேண்டில் முக்கியமான ஒரு பொருள் சொன்னேன்ல, இப்போ தான் அந்த முக்கியமான பொருளுக்கு வேலை வந்துடும். நல்லா பாட்டு பாடல. ஐஸ்கிரீம் மேன் பாடுறான். ஓகே, பைத்தியக்காரன் வேறு எங்கே இருக்கான்னு தெரில. இந்த நாய் இங்கே கூட்டிகிட்டு வரணுங்க. இதுக்குள்ளே பணம் எங்கடா போனா? இவன் எங்கே தாங்க போவான்? சரி, மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கும் போலவங்க. அவன் தனியாகவே சிரிச்சுக்கிறான் திடீர்னுட்டு. எங்கேயாவது போய் உடஞ்சிக்கிறான் அவனை. இங்கே பாருங்க. ராடு தலை எங்கடா இருக்க? எங்கே தாங்க போயிருப்பான்? எல்லா இடத்தையும் தேடிட்டாங்க. இருங்க, இங்கே தான் வர மாதிரி சவுண்டு கேட்குது. இங்கே தான் பயபுள்ள இருக்கோ? இங்கே இல்லை, எங்கடா சவுண்டு மட்டும் கேட்குது, ஆளை காணோம். இருங்க ஆரம்பிச்சோம். ராடு தலையம் வச்சுட்டு சரி ஃபஸ்ட்டு நம்ம பொருட்கள்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதாங்க பக்கத்துலாம் சவுண்டு கேட்குது. எங்கே இருக்கான்? இருங்க கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக. அங்கே பாருங்க, ஸ்டெக்காகி நிற்கிறாங்க. அட நாய், திறக்க முடியாதா? இங்கே அடியில் தான் போடணும் போல். ராடு தலையன் சமாதிக்குள்ளே ஒளிய வைக்கிறாங்க. ராடு தலையன் என்னடா ஆச்சு உனக்கு? சரி, உன் கையில் சாவணுமா இப்போ? என்ன கொல்லவும் மாட்டான். ஒருவேளை இப்படி இருக்குமோ? இந்த நாயை பாருங்க, எரிச்சலாகுதுங்க. ஐயா போய் ஸ்டெக் ஆகிட்டான். இப்போ இங்கே தான் சொன்னேன், ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன். வேறு இடத்துக்கு போயிட்டு நாய் ஸ்டெக் ஆகிடுறாங்க. இந்த கேமில் பயங்கரமாக ஃபால்ட் இருக்குது. திருப்பி சிமெண்ட்ரிக்கே போனால் சரியாயிரும்னு நினைக்கிறேன். தெரியல, இருங்க. இல்லை, நான் கட் பண்ணிட்டு வந்து அப்படியே நான் சமாளிச்சுப்பேன். அதே இடத்துல திருப்பி இருக்கானோ? இதை பார்த்துட்டான். இங்கே பாருங்க. இதாங்க எரிச்சலாகுது. இந்த நாய்கிட்ட சாவணுமோ ஒரு வேளை? இதான் வழி போல. என்னன்னு தெரில. நாய் நாசமாக போயிடுறான். நீலாம் செத்து ஒழிஞ்சிட்றான். சனியம் பிடிச்சேன். உயிரை தான் வாங்குறான். இந்த கீ வேறு எங்கே இருக்குன்னு தெரில. இல்லை, லாக்குடுனா இப்போ எமர்ஜென்சி கீ, டோர் கீ.
இங்கே பாருங்க மேட்ச்சு ஸ்ட்ரக் ஆகிட்டா. இருங்க நான் வந்து கட் பண்ணுறேன் அவருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே போட்டுப்போம். ஃபஸ்ட்டு இந்த கேஸ் சிலிண்டர் இருக்குல்ல, இந்த கேஸ் சிலிண்டர் வேறு எங்கே இருக்கான்னு தெரியல. கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுருந்தேன். வச்சிட்டேன் வந்துட்டேன். இந்த நாசமாக போகிறனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா எப்படி வர வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நான் புது கேம் விளாண்டுட்டு தான் வர வச்சேன். வரவே மாட்டேறான். ஃபுல் கேம்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டெக் ஆகி தான் இருந்தான் பையா. ஓகே, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து எப்படியே புது கேம் தான் விளாண்டுட்டேன். நாசமாக போகிறேன். செத்துருவேண்ணா நீலாம். பாருங்கள், இங்கே மேட்ச் பாக்ஸ் இருக்கா? வா சனியை எப்படி வராமல் பாருங்கள். கேட் வாக் மாதிரி வந்துக்கிட்டு. ஓகே, அவ்வளோதான். இனிமேல் வெடிச்சிரும் அதை. அப்புறமேட்டு அந்த இவெண்ட் வந்து கண்ணாடி போட்டவன்ட்டு வந்து ஒன்று வாங்கினோம்ல, அந்த டோர் நாப் மாதிரி இருக்கலாம். டோர் நாப் தான். ஓகே, இந்த ராடுத்தலையை செத்து ஒளிடா. நீ ஏன்டா உயிரோட இருக்க? ஐயா போட நாய. சி சாக மாட்டான் பாருங்க. ஐயோ, என்ன மேலே ஏற முடியல. அப்பா. ஓகே, இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெட்டுக்குள்ளே போட்டு கேஜிக்கு. சூப்பர் அடிச்சிருச்சு. ஒருத்தன் வந்துடுவானான்னு பயமாக இருக்கு எனக்கு. சரி வரல. ஓகே இப்படி உடஞ்சிருச்சு. நான் முட்டில் பாருங்கள். என்னோடய பவர் பார்த்து கற்றுக்கோங்க. ஓகே, இவன் வேறு எங்கே இருக்கான்னு தெரில. சரி, ஓகே, நெய்பர்ஹுட் அவ்வளோதான். கேமே முடிஞ்சிச்சு. ஓகே, இந்த ஒரு போர்ஷனுக்காக நான் ஒரு கேம் ஃபுல்லாக விளாண்டுருக்கேன் திருப்பி. ஓகே, எப்படியும் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சா. அதை பார்த்தீங்கன்னா குதிக்கணும். ஏய் என்ன குதிக்க முடியல? என்ன அந்த பொண்ணு போயிடுச்சு குதிக்காமே. நம்ம என்னங்க கவலை பண்ணோம்? அவள் தாங்க கவலை பண்ணணும். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை முடிச்சிட்டோம். அவள் தான் குதிக்காதது அவள் தப்பு. அதனால் நம்ம எதுவும் பண்ண முடியாது. சி பாவங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டா போல. அவன் கடத்திட்டான் அவளை. நம்ம தப்பு இல்லை அது. ஓகே, ஏதோ உள்ளே விழுந்துருச்சு. ஓகேங்க, அவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க. 3 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளில் வந்துடும். கரெக்டாக எண்ணி ஒரு நாளில் உங்களுக்கு வந்துடும். அப்பா காலையில் எடுத்துக்கிட்டேன். ஓகே, கேம் ப்ளே வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். லைக் பண்ணிடுங்க. ஓகே, லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. சரி, ஓகே, பாய்.